இன்றைக்கி ஜென்யூன் ட்ரூத், அசலான உண்மை, உண்மையிலும் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எது உண்மையிலும் உண்மை? உண்மையை தவிர பொய்யை நாடி செல்கிறவர்கள் தான் எல்லாத்துலேயும் இந்த உலகத்தில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது எது? பொய் தான். உண்மை நல்லா சந்தோஷத்தை கொடுக்காது, பொய் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் நல்லா காலையில் குரங்கு மாதிரி எந்திரிச்சு உட்காந்தவொடனே என்ன அழகாக இருக்க அப்படி சொன்னால் தான் சந்தோஷமாக இருக்கும். ஏன் மூஞ்சியை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க, போய் மூஞ்சியை கழுவிட்டு வா, தலை சீவுஞ்சுன்னா நமக்கு பிடிக்குமா? எப்போ பார்த்தாலும் இதே பேச்சு தான் உங்களுக்கு அப்படின்னு நமக்கு கோபம் வரும். ஆனால் எது உண்மையிலும் உண்மை? அதான் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த யோவான் எழுதுறத பாருங்கள். இன்றைக்கி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற போதகர்களை உண்டாக்கி கொண்டார்கள் அப்படின்னு தான் போட வர ஐயர் சொன்னார். மேய்ப்பன்னா யார்? உண்மையான மேய்ப்பன்னா யார்? உண்மையான மேய்ப்பன் வாசல் வழியாக வருகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை கேட்கின்றன, அப்படி கேட்பதனால அவன் சொல்வதை கேட்டு பின்னாலே செல்கின்றன. மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாக செல்கிறார், ஆடுகளுக்கு பின்னாக செல்லலை. ஒரு சிங்கம் வந்தாலோ கரடி வந்தாலோ ஓநாய் வந்தாலோ அந்த ஆடுகளை பாதுகாக்கிறான், ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கிறார். அவன்தான் உண்மையான மேய்ப்பன். இப்போ இதில் எது சத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார். 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் சார் உங்களுக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்கும், மற்ற வாழ்க்கையில் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைய காலத்தில் இருக்க பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொய்யையும் புரட்டையும் ப்ராடையும் டிவியில் விளம்பரம் பண்ணுறான். இந்த தாயத்தை நீங்கள் கையில் கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். இந்த விளக்கை வாங்கி நீங்கள் கிழக்கு பக்கமாக வச்சு ஏற்றி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் அமோகமாக சுபிச்சம் பெருகும் அப்படின்னோடனே இந்த லைட்டோட விலை 750 போடுறோம். ஒரு 10 ரூபா லைட்டை வச்சு 750 போட்டு மந்திரம் பண்ண லைட்டு, மந்திரம் பண்ண எண்ணெய், நம்மால் ஜீசஸ் கால்ஸில் மந்திரம் பண்ண பேனா 250 அப்படின்னு விற்கிறான். இந்த மாதிரி பொய்யை சொல்லுகிறார்கள். இதை குறித்தெல்லாம் யார் சொல்லுவான்னு கேட்டால், நீங்கள் அவரிலே நிலைத்திருந்தால், நீங்கள் அவராலே பெற்ற அந்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இது நல்லது இது கெட்டதுன்னு ஒருத்தனும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஆண்டவரிடத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தியானம் பண்ணுங்க. இந்த உலகத்திலே மிகச்சிறந்த அறிவு என்னென்னா மெடிடேஷன். எல்லா சயின்ஸும் சொல்கிறாங்க, எல்லா மதத்தினரும் சொல்கிறாங்க. அதை பின்பற்றுங்கள். மெய் ஞானம், அந்த உண்மையான உண்மை உங்களுக்கு வரும். உங்களில் நிலைத்திருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, உண்மை, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருங்கள். குமாரனை விசுவாசிக்கிறவன் இயேசுவே கிறிஸ்து என்று நீங்கள் நம்பினால் உங்களுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். நாம் எப்போ கீழ்ப்படியாமல் போகிறோம்? கீழ்ப்படியாமையின் ஆவி எப்போ வருகிறது? நம்ம ஏதாவது தவறு சொல்லி நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிறீங்களா? நேர்மையான காரியங்களை, சத்தியத்தை விட்டு நீங்கள் பின்வாங்கி போகிறீர்கள். தேவன் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். மற்ற யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதத்தை நம்ம வீட்டிலே உட்காந்துருக்கோம், ஆசீர்வாதம் வீட்டுக்கு வந்து தரேன். அவன் தெருவாக அலையிறான். மெட்ராஸுக்கு போகிறான், டெல்லிக்கு போகிறான், பாம்பேக்கு போகிறான், தஞ்சாவூர் போகிறான், அங்கங்கேயோ போய் யாரையார்ட்டையோ காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இது மகா பெரிய சக்தி. இதை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் எப்பயுமே நம்ம மனசுக்குள்ளே சைடில் ஒரு எண்ணம் வரும், ஆமாம் பெருசா என்னத்தை, எல்லாருக்கும் கிடைக்கிறதா நம்ம கிடைச்சிருக்கு, இது ஒரு பெருசாக விஷயமா அப்படின்னு எல்லா டைமும் சொல்லுவோம். பக்கத்தில் ஒரு எதிர்கருத்து நம்ம மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். வானத்திலேருந்து தேன் அடை போன்ற உணவு தினமும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிதுங்க, ஆமாம் அந்த காலத்தில் உளுந்துருக்குங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. கசப்பாக இருந்த தண்ணி தித்திப்பாக மாறிடுச்சுங்க, ஆமாம் அந்த ஊற்றி தீர்ந்து போயிருக்கோம், நல்ல தண்ணி வந்திருக்கோம். கடல் 2 பிளந்ததுங்க, காற்று பெருசாக அடித்து திறந்துருக்குங்க, அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கும், பூர்வ காலத்தில் இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்க.
கல் மழை பெஞ்சதுங்க, இப்போ கூட தான் கல் மழை பெய்யுது, என்ன பெருசா? வானத்துலேருந்து வண்டாக வந்துச்சுங்க, இப்போ கூட தாங்க தோட்டத்தில் வண்டு வருது. எதை சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தாலும் அதெல்லாம் ஒரு பிரமாதமான விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் அப்படின்னு சைடிலிருந்து ஒரு கருத்தை கொடுத்து கொண்டே இருப்பான் எதிரி. உண்மையை நம்ப விடாமல் செய்வதற்கு, உங்களுடைய மனதை தோற்கடிப்பதற்கு, தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பதற்கு, உண்மையை மழுங்கடிப்பதற்கு எதிராக ஒருத்தன் வந்துக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி பிஸ்னஸில் ஒருத்தன் போட்டிருக்கான், சோலார் பேனல் 2 கிலோவாட்டு உங்கள் வீட்டுக்கு போட்டிருக்கோன்னு. எங்கடா 2 கிலோவாட்டு அப்படின்னா 3 பேனல் போட்டிருக்கான், 1500 வாட்ஸ். 1500 வாட்ஸுக்கு உண்மையான டெக்னிக்கல் விதிப்படி அதில் பாதி அளவுக்கு பேட்ரி போடணும். 750 ஏஹெச்சுக்கு பேட்ரி போடணும். 150 ஏஹெச்சில் 2 போட்டு 300 ஏஹெச் பேட்ரி போட்டுருக்கான். அதுலேயும் பாதி. இன்வெர்ட்ரு மட்டும் 2000 வாட்ஸ் இன்வெர்ட்ரு, 2000 VAன்னு பேர். இதுதான் 2 கிலோவாட்டு சோலார் சிஸ்டம்னு போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு மோசடி வேலைகளை செய்கிறார். உண்மை அல்ல, உண்மை அல்லாத காரியங்களை டிவியிலையும் ரேடியோலையும் பிரசங்கம் பண்ணுறோம். வாழ்க்கையிலும் உண்மை அல்லாத காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அந்த அபிஷேகம் உங்களில் இருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல அப்படின்றத இன்றைக்கி படிக்கிறோம். வாட் இஸ் எ ஜென்யூன் ட்ரூத் அப்படின்னு கேட்குறாரு. A person who professes to be a Christian but does not live in obedience, love and truth is either deceived or a deceiver. தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிற ஒருவன், நான் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு போகிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் இறைவனை தொழுது கொள்கிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன், கம்யூனியனிலே நான் பங்கு கொள்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிற ப்ரொஃபஸ்டு கிறிஸ்டியன் பட் டஸ் நாட் லிவ் இன் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலே வாழ்க்கையில் இல்லை. அன்பு என்பது இன்னதென்று வாழ்க்கையில் அவனுக்கு தெரியவே தெரியாது. உண்மையும் இல்லை அவனுடைய வாழ்க்கையில், போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் ஒன்று வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான் அல்லது ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். இஸ் அ டிசீவர் ஆர் டிசீவ்ட். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் அல்லது ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். A child bears the nature of the earthly father, and a person who has been born of God will reveal the characteristic of the heavenly father. A child bears the nature of the earthly father. அப்போ ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய பூமியிலே அவருடைய ஜென்ம அப்பா யார், அவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் ஃபாதர்னு சொல்லுவாங்க. உலக பிரகாரமான இயல்பியல் ரீதியாக அவருக்கு தந்தை யார் இருக்கோ, அவங்களுக்கு தாய் யார் இருக்கோ, அவங்களுடைய குணாதிசயம் இருக்கும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, இப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அவங்களுடைய குணாதிசயம் தான் இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் எப்பொழுது மறுபடியும் பிறக்கிறானோ, இந்த மறுபடியும் பிறக்கிற கோட்பாடே வேறு எந்த மதத்திலும் இல்லை. இயேசு கிறிஸ்து போதித்தது. பாவ மன்னிப்பு என்ற கோட்பாடு எந்த மதத்திலும் கிடையாது. மனுஷகுமாரனாலே பாவ மன்னிப்பு நமக்கு உண்டு, அவராலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டுன்னு இன்றைக்கி அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனம் படிச்சிருக்கும் பாரு. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். உலகத்திலே பாவங்களை, குற்றங்களை, தோஷங்களை நீக்கணும்னா நம்ம எங்கே போகணும்? பரிகாரம் செய்யணும். அதான் இன்றைக்கி ஒரு பிராமணர் சொல்கிறார், பரிகாரம் என்று ஒன்றே வேதங்களில் இல்லை, எந்த வேதத்திலையும் இல்லை சார் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கார். படிக்க நீ கிழக்க வச்சு லைட்டே ஏற்றணும், நீ ஜாக்கெட்டு வாங்கி கொடுக்கணும், சேலை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு பரிகார வெங்காயமும் கிடையாதுங்கிறார். இறைவனை தொழுது கொள், அவ்வளோதான். இறைவனுடைய கருணைக்காக இறைஞ்சி நில், அவ்வளோதான். பரிகாரம்லாம் கிடையாது அப்படின்ட்டார். அப்போ பாவ நிவர்த்தி செய்கிறதுக்கு இப்போ கிருபாதர பலி யார்? தன்னைத்தான் தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தி மீட்பை, பாவத்திலிருந்து விடுதலையை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவை விசுவாசியாதவன் எப்படி கீழ்ப்படிதலே இருப்பான்? கீழ்ப்படிதல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டேங்குது. எப்படி தேவனுடைய அன்பு உங்களில் இருக்கும்? நீங்கள் தனியாக போய் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் யாருன்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஜெய்ப்பூர் ஜமீனா அவங்க பெற்றோர்கள். உங்களுக்கு தலைக்கணம் ஏறி போயிடுது. ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார்.
கொடுத்த ஆசீர்வாதங்களை அவரால் திரும்ப பெற முடியாது. உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அவர் அந்த வாக்குத்தத்தத்தை கடைபிடிப்பார் கடைசி வரைக்கும். உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார் என்றால் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அது உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் தலைவெறி கொண்டு ஆடினீங்கன்னா, கீழ்ப்படிதல் இல்லாமல் போனால் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போய்விடுவீர்கள். ஒருத்தன் என்ன பண்ணான், சொத்தை எனக்கு பிரித்து கொடு அன்ட்டு போனானா, கடைசியில் எங்கே போய் நின்னான்? பண்ணி திங்கிற தவிட்டை தின்பதற்கு ஆவலாக இருந்தான், ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. எவ்வளோ கேடுகட்ட நிலைமைக்கு போயிருங்க. ஏன்? கீழ்ப்படிதல் இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படியுங்க, மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படியுங்க. எனக்கு கூட நீங்கள் கீழ்ப்படியவே வேண்டாம். இறைவன் என்ன சொல்கிறார்னு கேளுங்க, முழங்கால் படிக்கிட்டு தியானம் பண்ணுங்க. என்னென்ன விஷயங்களை நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். அப்போது இயற்கையாகவே ஒரு சுபாவ அப்பாவுடைய குணம்தான் உங்களுக்கு இருக்கும். அந்த மறுபடியும் புதிதாக பிறக்கிற ஒரு அனுபவத்தை சொன்னவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாவ நிவாரணத்தை கொடுத்து சொன்னவர் இயேசு கிறிஸ்து மட்டும். ரிப்பென்டன்ஸ், நீங்கள் செய்ததெல்லாம் தவறு தான். எல்லாரும் மனித ஏர் இஸ் ஹியூமன் அப்படி ஒரு பழமொழி இருக்கு. தவறு தான், செஞ்சது தப்பு தான், அதை மனம் திரும்புங்கள். அதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள். ரிப்பெண்ட், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள். ஒரு கடவுளுடைய வசனத்தை தியானிக்கிறோம். இப்போ இது கடவுளுடைய சந்நிதி இல்லையா? உங்களுக்கு அந்த அக்கறை வராதா? கடவுளுக்கு பயப்படும் பயம் இல்லையா? இறைவன் மகா சக்தியாக இருக்கிறார். இன்றைக்கி சர்ச்சில் நடக்கிற அத்தனை பிரச்சனை காரணம் என்ன? உள்ளத்திலே இறைவனுடைய பயப்படும் பயம் இல்லை, இறைவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. இது ரெண்டு தான் அத்தனை பிரச்சனையும் காரணம். இறைவன் யார் என்று தெரிந்தால் நீங்கள் எது வேணால் செய்வீங்க. இறைவனை பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லை. அவர் எப்பேற்பட்ட மகத்தானவர், எவ்வளவு அன்புள்ளவர், நம்மீது எவ்வளோ கருணை உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியல. அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கு கிடைக்காத அதிசயங்களை அவர் செய்கிறார். அப்பேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் அவர் யார்? எப்படி தெரிந்து கொள்வது? நீங்கள் மறுபடியும் பிறந்தால்தான் தெரிந்து கொள்வீர்கள். மறுபடியும் பிறக்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே நீங்கள் பிறக்கும்போது, யூ வில் ஹாவ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ஹெவன்லி ஃபாதர். பரலோக பிதாவின் அந்த பண்புகள், குணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். சண்டே ஸ்கூல் கிளாஸ் சீம் டு பி ஹேவிங் கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இந்த சண்டே கிளாஸ் நடத்துகிறாங்கல்ல, இந்த 2 பயிலும் எடுவிட்ட பயிலும் நம்ம சர்ச்சில் இருக்கானோ, எதை செஞ்சாலும் பிரச்சனை பண்ணுவோம். ஏன் எனக்கு கணக்கு கொடுக்கல, இதை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த நெகேமியா காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி கணக்கு அக்கப்போரெலாம் வரக்கூடாதுன்றக்காக, இந்த கிழக்கு வாசலை நீயும் உன் குடும்பமும் கட்டு, இந்த வடக்கு காம்பவுண்ட் வாழை நீனும் உன் குடும்பமும் கட்டு, தனித்தனியாக பிரித்து விட்ருவோம். இப்போ அவன் கட்டிக்கிட்டோம், அவனே செங்கல் வாங்குவான், அவனே கட்டிக்குவான். இப்போ கணக்கு வழக்கு தேவையில்லைல்ல சர்ச்சுக்கு. அது மாதிரி ஒருத்தர் டொனேஷன் பண்ணி ஒரு ஏரியாவுக்கு பிளாட்ஃபார்ம் போடுறாரு. அதுக்கு என்ன செலவாச்சுன்னு கணக்கு தெரியணும். அவருக்கு காசை வச்சு அவரே போட்டு போகிறாரு. இந்த இடத்துக்கு போடணும்னு சொன்னால் அவ்வளோதான். இது எங்கே கணக்கு வழக்கு வருது? அதுக்கு 2 பேர் கொடி பிடிச்சி நிற்கிறான். அந்த டாக்டர்கிட்ட போய் கணக்கு வழக்கு வாங்கிக்குவான்னு. இவனுங்களை என்ன பண்ணுறது? இது மாதிரியே தான் இருக்கான். ஒரு சண்டே கிளாஸில் இந்த பசங்க மத்தியில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. த பாஸ்டர் அண்ட் த சூப்பரிண்டென்ட் met with the teacher and officers but made no apparent progress. பாஸ்டரும் சர்ச்சு செக்ரட்டரியும் ட்ரெஷரரும் போய் சண்டே கிளாஸ் டீச்சர்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி தீர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒன்றும் ஆகலை. Then one Sunday morning the teacher of the class came down the aisle during the closing hymn of the service. I suppose she wants to dedicate her life to the Lord, the pastor thought. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த அம்மா மேலே சண்டே கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அங்கேருந்து ஜன்னல் ஓரமாக நிற்கிறான். இந்த பாஸ்டர் என்ன நினச்சாரு, அந்த மூலம் மனம் திரும்பிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிருக்காரு. பாஸ்டர், she said, I want to confess Christ as my savior. All these years I thought I was saved, but I wasn't. அப்பா அவர் சொன்னாரா, அந்த பாஸ்டர்கிட்ட அந்த அம்மா சொல்லியிருக்கு, பாஸ்டர், நான் ஐ வாண்ட் டு கன்ஃபஸ் கிரைஸ்ட் அஸ் மை சேவியர், இயேசு கிறிஸ்து தான் எனது இரட்சகர் என்று நான் இங்கே அறிக்கை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இத்தனை ஆண்டுகளாக
நான் ரட்சிக்கப்பட்ட ஒருவன், மறுபடியும் பிறந்த ஒருவன் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. தேர் வாஸ் ஆல்வேஸ் சம்திங் லேக்கிங் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஏதோ ஒன்று குறைவு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. த கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் வேர் ஆக்சுவலி மை ப்ராப்ளம்ஸ், பட் நவ் தே ஹாவ் பீன் சால்வ்ட். இப்பொழுது எல்லாம் என்னால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு, இப்பொழுது எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு இந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் சண்டே கிளாஸுக்கு 4 ஆண்டி வரமாட்டாங்க. ஏன்னா பாஸ்டர் அவங்களுக்கு பிடிக்காது. இவங்க எதிர்கோஷ்டி, அவங்க அந்த கோஷ்டின்னு முடிவு பண்ணிவிட்டு சர்ச்சுக்கே வர கிடையாது. ஏன்? அவங்கெல்லாம் ஃபாதருக்கு தான் வேலை செய்கிறாங்களே ஒழிய கடவுளுக்கு வேலை செய்யலை. இறைவன் எப்பேற்பட்டவர், அவர் காலில் போட்டு ஒரு மிதி மிதிச்சா நம்ம தாங்குவோமான்னு யோசிக்கணுமா இல்லையா? அவருடைய கையிலிருந்து சாபத்தை பெற்றுக்கொண்டால் நாமும் நம்முடைய குடும்பமும் உருப்படுமான்னு யோசிக்கணுமா இல்லையா? ஆனால் அவர் மனிதர்களைப் போல அற்பமான ஒருவர் இல்லை, அவர் மகாசக்தி. அந்த மகாசக்தி என்ன பண்ணுன்னா பொறுமையாக இருக்கும், அதெல்லாம் நிறுத்து பார்க்கும், இவர்கள் எதிர்காலத்தில் திருந்துவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். தேவன் அமைதியாக இருக்கிறார் என்றதுக்காக நம்ம கீழ்ப்படியாமையிலேயே போய்கிட்டு இருக்கக்கூடாது, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எது உண்மை? எக்ஸாமின் யுவர் செல்ஃப் டு சி வெதர் யூ ஆர் இன் த ஃபெய்த். டெஸ்ட் யுவர் செல்ஃப். உள்ளபடியே நீங்கள் அவருடைய விசுவாசத்திலே நடக்கிறீர்களா என்பதை சோதித்து பாருங்கள். தனியாக அமர்ந்து வேத வசனத்தை எடுத்து படிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கே நிற்கிறேன் என்று கேளுங்கள். நான் சின்ன பையனாக இருந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்காமல் இருந்த நாளே இல்லை. அங்கே போய் படிப்பேன், மொபைலில் போய் பார்ப்பேன், அங்கே ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை பார்ப்பேன், ஒரு வசனத்தை ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய வசனத்தை பார்ப்பேன், மெசேஜில் வர வச்சு இப்படி ஒவ்வொரு நாளும் சின்ன பையனாக இருக்கும்போது பைபிள் படிக்காத நாளே இல்லை. அவ்வளோ அற்புதமான காரியங்களை புதிதாக சொல்லிக் கொடுப்பார். எது உண்மை? வாட் இஸ் ஜென்யூன் ட்ரூத்? அவர் சொல்லிக் கொடுப்பார். ஒருவனும் உங்களை வஞ்சிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. இந்த உலகத்தில் இன்றைக்கி ஏமாற்றுவது காரணம் என்ன? அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சும்மா மனிதனுடைய பேராசை எப்படி இருக்குன்னு. ரோட்டில் நின்று ஃபோன் பண்ணுறான், ஹலோ சார் வந்துட்டிங்களா, எங்கே இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி வரலையா, நாளைக்கு வரேன். என்னது நாளைக்கு வரீங்களா? ஏங்க நான் அர்ஜென்ட்டாக ஏர்போர்ட்டு போகணுங்க, இந்த காரை அவங்ககிட்ட விற்றுட்டு போகலான்ட்டு காரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், என்ன நீங்கள் இப்போ வரலங்கிறீங்க? 4 லட்ச ரூபா காரை 10,000 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டிங்களா? போங்க, நான் வேறு ஆள்கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. பக்கத்தில் என்ன ஒரு பொம்பளை, 10,000 ரூபா தானே அந்த கார், நான் வாங்கிக்கிட்டேன். 10,000 ரூபா தாங்க, நீங்கள் ஜிபேயில் போட்டுக்கணும், 10,000 வாங்கிட்டான். இந்தாங்கன்னு சாவியாக கொடுத்துட்டான். அவன் பாட்டு போயிட்டான். 10,000 ரூபாய் ஒரு பேப்பரில் எழுதி வாங்கணும், ஆர்சி புக்கு என்ன, இன்சூரன்ஸ் என்ன கேட்க வேணாமா? ஒன்றுமே வாங்கலை. காருக்குள்ளே ஒருத்தன் படுத்து கிடக்கான். அவன் திடீர்னு வெளியில் வந்து, எப்பாடா ஒரே சூடு அப்படின்ட்டு வெளியில் வரான். என்ன இங்கே நிற்கிறீங்கன்னா, காரு என் காருக்குள்ளேருந்து வரான். ஐயோ கார் நான் வாங்கிட்டேன், கார் என்னதுன்னு கத்துறான். எப்படி ஏமாத்துறான்? பேராசை. உண்மை என்ன? ஒரு கார் வாங்கினா அடிப்படை அறிவு கிடையாதா? 10 லட்ச ரூபா காரை எவனா 10,000 ரூபா கொடுப்பானா? அதை யோசிக்கணும். ஒருத்தனை ஏமாத்துன்னா அவனுடைய ஆசையை தூண்டணும். இதுதான் சதுரங்க வேட்டையின் ஒரு மைய கருத்து. இப்போ என்னாச்சு? ஆர்சி புக்கு என் பேரில் இருக்குது, உங்களுக்கு நான் ஒரு டிஓ ஃபார்ம் எதுவுமே எழுதி கொடுக்கல, அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லை, அதுக்குள்ளே நீ பணத்தை போட்டேன்னு என்னையா அர்த்தம்? இப்படி தான் மக்கள் தங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது மற்றவர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள். எது உண்மை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? பேராசையே இல்லாமனா உண்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இறைவனுக்கு கீழ்ப்படியும் குணம் இருந்தால், நீங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இறைவனுடைய குணம் உங்களுக்கு வரும். பேராசை இருக்காது. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க, இச்சியாதிருப்பீர்கள் இல்லையா? 2 வந்துருச்சுன்னா எப்படி அடுத்தவங்ககிட்ட பேச முடியும்? 10,000 ரூபாய்க்கு தெரியோ ஆயா, இதில் ஏதாவது சிக்கல் இருக்கும், அடுத்தவங்க காசு எனக்கு வேணாயா, நான் ஆளை ஊடியா, நான் போகிறேன். இல்லைங்க உண்மையிலே 10,000 ரூபா தாங்க. எப்பா வேணாம்ப்பா, அதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், 10 லட்சம் காரை 10,000 ரூபா கொடுத்தா அது உண்மையா? அது வேணாம்ப்பா, அடுத்தவங்க ஆசையே எனக்கு வேணாம் சாமி, கடவுள் எனக்கு கொடுப்பார், நான் அப்போ போய் வாங்கிக்கிறேன் போயா என்று போய்டும். இப்போ ஏமாற்றப்பட முடியாது. வாட் இஸ் ஜென்யூன் ட்ரூத்? எக்ஸாமின் யுவர் செல்ஃப் டு சி வெதர் யூ ஆர் இன் த ஃபெய்த். டெஸ்ட் யுவர் செல்ஃப். டூ ஆர் லைஃப்ஸ் பேர் த மார்க்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ், லவ் அண்ட் ட்ரூத். நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல், அன்பு, உண்மை 3ம் இருக்கிறதா? ஆர் கிறிஸ்டியன் லைஃப் சம்திங் ரியல், ஜென்யூன், ஆத்தென்டிக்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையானதாக, அசலானதாக, அதிகாரப்பூர்வமானதாக இருக்கா?
அத்தன்டிக். இறைவன் உங்களிடத்தில் வந்து யோபுவை பற்றி என்ன சொன்னார்? சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. உத்தமனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் சன்மார்க்கனும் ஆகிய இவனைப் போல் இந்த பூமியிலே ஒருத்தனும் இல்லை அப்படின்னு இறைவன் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிவிடுறார். சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன், மிஸ்டர் ஜோப் a வெரி குட் பர்சன், காட் ஃபியரிங், ட்ரூத்ஃபுல் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார். என்ன பாடுபட்டான்! இறைவனிடத்திலே நீங்கள் அப்பேற்பட்ட பெயரை வாங்குகிறீர்களா? உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஆர் தி கவுண்டர் ஃபீட்? சும்மா போலியாக வந்து உட்காந்துக்கிட்டு பைபிளை படிச்சுட்டு அப்படியே என்னத்தை ஒரு 10 நிமிஷம் இந்த ஆள் போட்டு சாவடிப்பான் நம்மளை, அப்படியே உட்காந்துருப்போம், 2 காது குடைவோம், அப்புறம் கொட்டாய் விடுவோம், அப்புறம் மல்லாக்கு போட்டு தூங்குவோம் அப்படின்னு இருக்கீங்களா? நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். மனுஷன் எதை செய்தாலும் மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீங்கள் எதை விதைக்கிறீங்க? யோசனை பண்ணுங்க. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை கட்டாயம் அறுப்பீர்கள். நன்மையினாலே நீதியை விதையுங்கள். அப்பொழுது உங்களை தேவன் வானத்தில் இடம் இல்லாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இருப்பதை போல 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக அவர் காத்திருக்கிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அரண்மனையிலே ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஒருவனும் பிச்சைக்காரனாக ஒன்றும் இல்லாதவனாக இருந்து தேவனுடைய நாமத்தை தூஷிக்க வேண்டும் என்று இல்லை. உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். பூமியிலே ஒருவனுடைய பெயரிலும் நான் சொல்லி நான் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக உன்னை ஆசீர்விப்பேன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் கூட இல்லாதனால தன்னுடைய பெயரிலே அவர் ஆணையிடுகிறார். வானத்தையும் பூமியையும் படுத்த கர்த்தர் என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள். Are our Christian life something real, genuine and authentic? Do our lives bear the marks of obedience, love and truth? இறைவனுடைய வல்லமையும் தெரியாது, இறைவன் எப்பேற்பட்டவர் என்பதும் தெரியாது, அந்த மகா சக்திக்கு கீழாக நாம் இருக்கிறோம் என்பதும் தெரியாது. அப்படி இருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம்? அலட்சியப்படுத்துகிறோம். தினமும் அவரிடத்திலே வந்து நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எதையும் யோசிப்பதில்லை. இன்றைய சிந்திக்கிற வசனம் என்னன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Now, dear children, continue in Christ, so that when he appears, we may be confident and unashamed before him at his coming. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து வாருங்கள். ஏன்னால் அவரை நம்ம எதிர்கொள்ளும் போது, அல்லது நாம் அவரை எதிர்கொள்ளும் போது, அவர் நம்மளை எதிர்கொள்ளும் போது, கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நாம் மரித்து போய்விட்டாலும் கூட, அல்லது கிறிஸ்து வரும்போது நாம் உயிருள்ளவராக எதிர்கொண்டாலும் கூட, நாம் திடமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் தொடர்ந்து அவருடைய பாதையிலே நடந்து வாருங்கள். அவருடைய பாதையில் என்ன நடந்து வரணும்? We should bear the marks of obedience, love and truth. இதுதான் genuine truth. இதை பின்பற்றுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். உங்களுக்கு சில வேலைகளை கொடுக்குறோம்னா கீழ்ப்படிங்க. தண்ணி ஊற்றுனா தண்ணி ஊற்றுங்க, மியூசிக் போனால் மியூசிக் போடுங்க, படிங்கன்னா படிங்க. ஏன் இதை கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க? உங்களுக்குள்ளே ஒரு சாத்தான் உட்காந்துருப்பான். கீழ்ப்படியாத, இன்னும் கொஞ்சம் வேலை, கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போவோம், கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் மொபைல் பார்த்துட்டு போவோம், கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிகிட்டே இருப்போம். அப்போ அன்றாட வேலைகளை யார் செய்வது? நீங்கள் வானத்திலேருந்து தொப்புன்னு குதிச்சிங்களா? உங்களை நீங்களே கீழ்ப்படிகளுக்கு நடத்துங்க. முழங்கால் போட்டு ஜாபம் பண்ணுங்க. அப்போ தான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இனிமையான குடும்பத்தை தேவன் கொடுக்கிறார் என்றால் அது அவருடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் தெரியுமா குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றன? அப்பா திருப்பூரில் வேலை பார்க்குறாரு, அம்மா அங்கே கோயம்புத்தூரில் இருக்காங்க, பிள்ளை இங்கே வந்து கை குழந்தைய வச்சுட்டு தனியாக தெருவாக அலைஞ்சிட்ருக்கு. குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கின்றன. எத்தனையோ குடும்பங்கள். ஏன்? அந்த மகா சக்தியை பற்றி தெரியல. அந்த மகா சக்திக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அறிவு இல்லை. அந்த மகாசக்தியிடம் கெஞ்ச வேண்டும் என்ற அறிவில்லை. நாம் கேட்கும்போது அவர் எல்லாவற்றையும் தருகிறார். புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம். இந்த சமாதானம் எப்படி நமக்கு கிடைத்தது என்பது நமக்கு தெரியவே தெரியாது. அப்பேற்பட்ட சமாதானத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன் பைபிளில் போட்டிருக்கு. நம்பர் 1 குவாலிட்டி சார், நயம் கோதுமை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. நயம் அரிசி நம்பர் 1. அது உங்கள் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். காய்கறிகள் இருக்கும், கீரைகள் இருக்கும், மாமிசங்கள் இருக்கும், பருப்புகள் இருக்கும், கோழி இருக்குது, எல்லாம் சாப்பிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம்.
அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலால் தட்டி விட்டு போகிறீங்க. இந்த சோறு எவனுக்கு தேவை? போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். இது கீழ்ப்படியாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள் என்றால் அந்த மகா சக்தி உடனே தண்டிக்காது. அதான் தமிழில் என்ன போட்டிருக்கு? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு. கீழ்ப்படியுங்க, உண்மை உள்ளவர்களாகிருங்க, அன்புள்ளவர்களாகிருங்க. அந்த கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நீங்கள் தரித்து கொண்டால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இதுதான் ஜென்யூன் ட்ரூத். வேறு எந்த ஐயர் சொல்கிறதையும், உங்களுக்கு சத்தியத்தை விட்டு வழி விலகி போகிற போதகர்கள் சொல்கிறதையும், பாஸ்டர்கள் சொல்கிறதையும் நம்பாதீங்க. 27ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளிருந்து எது நன்மை என்று உங்களுக்கு சொல்லும். சம்திங் டு பாண்டர் டுடே. வாட் வுட் இட் டேக் டு மேக் யுவர் கிறிஸ்டியன் லைஃப் மோர் ஜென்யூன்? இன்னும் அதிகமாக அசலானதாக போலியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் எது உங்களை அதற்கு கொண்டு செல்லும்? யோசிச்சு பாருங்கள். அற்புதமான தியானமும் அவருடைய வசனத்தை எடுத்து வைத்து அந்த வசனத்தை தியானித்து கொண்டிருப்பது தான் உங்களை அற்புதமான இடத்திற்கு கொண்டு செல்லும். இதான் என்னுடைய தியானம். சரியா?